திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கின உடனே திரும்ப இடமெல்லாம் அல்வா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் வடை தான் இருக்கும். இந்த கோஸ் வடை அவ்வளோ ஃபேமஸ். நான் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இவ்வளோ பார்த்ததில்ல. அங்கே எல்லா கடைகள்லையுமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக இதை காலிஃப்ளவர் வடை தான் நினச்சேன். அது காலிஃப்ளவர் வடை தான் சொல்லவும் செய்வாங்க நிறைய பேர். ஆனால் அதில் காலிஃப்ளவர் எதுவுமே இருக்காது. இருக்கிறது ஒன்லி அந்த கோஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த வடையை பார்த்து ரொம்ப டெம்ப்ட் ஆகி தான் நான் இதை வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன். டேஸ்ட்டும் நல்லா அருமையாக வந்துச்சு. அதை உடனே உங்களுக்காக இப்போ ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் கோஸ் எடுத்து அதை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஃபுல்லாக அதாவது நீளமாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வடை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன பாட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ண கோஸ் எல்லாத்தையுமே ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு பிணையிறதுக்கு அகலமான பாத்திரம்னா தான் கரெக்டாக இருக்கும். அதை மாற்றினதுக்கப்புறமா இந்த பெரிய கோஸுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், பல்லாரி எடுத்திருக்கேன். இது நீளமாக அதே மாதிரியே மெலிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ கட் பண்ண ஆனியன் அவ்வளோத்தையுமே நம்ம அந்த கோஸ் கூடையே சேர்த்துக்கலாம். கோஸ் கூட சேர்த்ததுக்கப்புறமா இது கூட போடுறதுக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வாங்கி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியோட தண்டை எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு இந்த கோஸில் போட போகிறேன். இது நல்லா வாசனைக்காக வேண்டிதான். நம்ம எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் வாசனை. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்க போகிறேன். அடுத்ததாக காரத்துக்கு நான் பச்சை மிளகா அது 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால மிளகா இருந்ததுன்னா அதை எதையுமே சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் அதையும் 2 மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோஸில் அந்த வெங்காயத்தையும் உப்பையும் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நான் கடலை மாவு யூஸ் பண்ண போகிறேன். கடலை மாவு இந்த இவ்வளோ பெரிய கோஸுக்கு நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு வரும். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு போட்டிங்கன்னா தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இந்த சிக்கன் மசாலா எதுக்கு அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறேன். கொஞ்சமாக கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆப்ஷன் தான். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதையும் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே விரவியாச்சு. அந்த மசாலா கோஸில் எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். இதில் மடமடன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க, திருப்பி நமக்கு எண்ணெய் குடிச்சிடும், அதோட அந்த பக்குவமும் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். என்ன அளவுக்கு அப்படின்னா நம்ம வெங்காய பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த அளவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வடை பிடிச்சி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் விறகடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அதில் நல்லா பெரிய கடாயை வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. வெளியே எல்லாமே கரைஞ்சிரும், உள்ளே நமக்கு மாவு அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு என்ன கரெக்டான சூடில் நம்ம அந்த வடை மாவை ஒரு ரவுண்டு பால் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கூட போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் தட்டி பருப்பு வடை போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட போடலாம். நான் இப்போ பருப்பு வடை போடுற மாதிரி ஷேப்பில் தான் போட போகிறேன். இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வடையை அப்படியே நேரடியாக எண்ணெயில் போட்டுற போகிறோம். இதே மாதிரியே எல்லா வடையுமே தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒவ்வொரு சைடும் ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வடை போட்டு எடுத்த உடனே அப்படியே சுட சுட காலியாயிரும். அதோட டீயும் போட்டு வச்சிட்டோம்னா உடனே காலியாயிரும், இருந்த இடமே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எல்லா வடையுமே தட்டி போட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு மேலே அப்படியே தெரியும், நல்லா சிவப்பு கலரில் மேலே வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு சைடையும் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு வடையாக திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் அதை வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் வச்சிட வேண்டியதான். வச்சு பாருங்கள், வச்ச உடனே உங்களுக்கு காலியாயிரும். நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே செஞ்சு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் கடையில் என்ன டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே டேஸ்ட் மாறாமல் அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரியே நான் இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.